இப்போ நம்மளுடைய ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈவன் தோ நான் எத்தனை ரிப்பீட்டட்னாலும் குடுத்துக்கலாம். நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சேம் ஆர்டர்ல எனக்கு அவுட்புட் வரும். ஸோ நான் இங்க என்ன ஆர்டர்ல நான் இன்புட் குடுத்தேன் 4, 5, 5,4 எனக்கு அதே ஆர்டர்ல எனக்கு வந்து அவுட்புட் வரும். ஓகே. டியூப்பிள் வந்து நம்ம எதுக்கு பார்த்தோம்னா, டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, லிஸ்ட்ல நம்ம வந்து அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட் அதாவது நம்ம மல்டிபிள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது, டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது இந்த மாதிரி நம்ம நெறைய கமாண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா டியூப்பிள்ல நம்மளால அத பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம டியூப்பிள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். இப்போ நெக்ஸ்ட் உள்ள டேட்டா டைப் என்னன்னா செட். அந்த செட்ட நீங்க எப்படி கிரியேட் பண்ணிக்கணும்னா, ஒரு ஓப்பன் ரவுண்டட் பிராக்கெட்ஸ் அண்ட் தென் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ஸ் கொடுக்கணும். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ஸ்க்குள்ள நீங்க மல்டிபிள் எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, செட் கான்செப்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூவை அவாய்ட் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னது? செட் வந்து டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணும். இங்க 5 இருக்கு, திரும்ப ரிப்பீட்டட்ல 5 இருந்துச்சுன்னா ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 5 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க எத்தனை தடவை அதை ரிப்பீட் பண்ணியிருந்தாலும் சரி, ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் நமக்கு ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் நமக்கு அந்த 5ங்கிற அவுட்புட் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன் சொல்லிட்டு ஒண்ணு கிடையாது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சம் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஹாய் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஹலோ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பூலியன். இப்ப நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கேனோ எனக்கு அதே ஆர்டர்ல வராது. அது கொலாப்ஸ் ஆகி தான் வரும். இது ரேண்டம் மேனர்ல தான் கொலாப்ஸ் பண்ணும். எதுவும் இந்த நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட், இதுதான் லேட்டஸ்ட் தான் செகண்ட் அப்படிலாம் கிடையாது. ரேண்டம் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகி வரும். ஸோ இதுல இருந்து என்ன மீனிங்னா, செட்டுக்கு வந்து பிக்சடா ஒரு பொசிஷன் கிடையாது. இப்ப லிஸ்டுக்குன்னா நமக்கு ஆல்வேஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0th பொசிஷன்ல இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். இது செகண்ட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்திங் பிக்சட் பொசிஷன் இருக்கு. பட் நமக்கு வந்து இதுக்கு வந்து எதுவுமே பிக்சட் பொசிஷன் கிடையாது. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இது போக வேற என்னலாம் பண்ணிக்கலாம்னா, இது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிப்போமா? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? பிரிண்ட் கமாண்டுக்குள்ள டைப் கமாண்டுக்குள்ள அதை மென்ஷன் பண்ணாலே போதும். நமக்கு அது என்ன டேட்டா டைப்ங்கிறது சொல்லிரும். இதுல நீங்க நியூவா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆட்ன்னு சொல்லிட்டு கமாண்ட் இருக்கு. ஓகே. இந்த ஆட் கமாண்டுக்குள் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சாரி, இதை நம்ம டைரக்டா பிரிண்ட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஏவை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஹேங்கிறது நமக்கு ஊடையில போய் ஆட் ஆயிட்டு. ஸோ அட் ஏ டைம்ல மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ்னு வரும்போது அது மேபி நீங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்லயோ இல்ல ரவுண்டட் பிராக்கெட்ஸ்லயோ தான் கொடுக்கணும். ஓகே. இல்ல கர்லி பிராக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரேண்டமா 376 போடுறேன். எனக்கு 376 எல்லாமே ஆட் ஆயிடுச்சா? ஸோ அப்டேட் கமாண்ட் மூலமா அட் ஏ டைம்ல மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கமாண்ட் மூலமா அட் ஏ டைம்ல ஒரு எலமெண்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் இந்த செட் கான்செப்ட்ல எதுவும் டவுட் இருக்கா? இது போக 4 மெயின் டைப்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். அண்ட் இதுல ரிமூவ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இப்போ a டாட் ரிமூவ் ஆஃப். ஓகே. நமக்கு வந்து ஹே நான் ஆட் பண்ணேன், ஆட் ஆயிருக்கும். ரிமூவ் கொடுத்தனால எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த எலமெண்ட் நீங்க வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம செட்ல இருந்து. ஓகேவா? ஓகே. ஸோ இது போக வேற என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா, there are 4 மெயின் கான்செப்ட். இல்லைன்னா இதை லைட்டா நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே. சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுல டவுட் இல்ல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப வரைக்கும் பார்த்ததுல எதுவுமே டவுட் இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆஸ் யூஷுவல் ஒரு பர்சன் மட்டும் இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 4 மெயின் கான்செப்ட் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இது வந்து நீங்க ஆல்ரெடி மேத்ஸ் கான்செப்ட்லயே படிச்சிருப்பீங்க. ஒரு செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள்ல போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் இதை ஷேட் பண்ணி ஸோ 2 செட்டோட யூனியன் எவ்வளோ, 2 செட்டோட இன்டர்செக்ஷன் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி மேத்ஸ்ல படிச்சதுதான். சேம் திங் நம்ம பைத்தான்ல பண்ண போறோம். இது எல்லாத்துக்குமே நமக்கு 2 செட்டு தேவைப்படும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு செட் வச்சுக்கிறேன் அண்ட் b இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவதா ஒரு செட் வச்சுக்கிறேன். நமக்கு யூனியன் அப்படிங்கிறது எங்க தெரியுமா பண்ணும்? மூணாவதா ஒரு வேரியபிள் நேம்குள்ள தான் நான் அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனும் பண்ணி நியூ செட்டை நான் ஸ்டோர் பண்ண போறேன். A dot union of B. Int of C. Okay. So first வந்து A is equal to நான் என்ன பண்ணிருக்கேன் 1 2 3 4 வச்சிருக்கேன். B is equal to 3 4 5 6 வச்சிருக்கேன். யூனியன் இந்த கமாண்ட் என்ன தெரியுமா பண்ணும்? இருக்கிற ரெண்டு செட்டையுமே கம்பைன் பண்ணிரும். 1 2 3 4 3 4 5 6 கம்பைன் பண்ணிரும். கம்பைன் பண்ணி சீக்குவல ஸ்டோர் பண்ணிக்கும். பட் நமக்கு தான் தெரியும் செட் வந்து எப்பவுமே டூப்ளிகேட்டா அவாய்ட் பண்ணிரும். ரிப்பீட்டேஷன் 3 4 3 4 2 தடவை இருந்தா டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு தடவை மட்டும்தான் 3 4 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணி என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் இந்த யூனியனோட ஆன்சர். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இதை மாதிரி வேற என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்செக்ஷன் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இன்டர்செக்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் காமனா இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? 3 4 வந்து காமனா இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் 3 4 மட்டும்தான். ஒரு ரெண்டு செட்டோட காமன் எலிமெண்ட்ஸ் வந்து 3 4னா அந்த ரெண்டு செட்டோட காமன் எலிமெண்ட்ஸ் என்னவோ அது மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ங்கிறது என்னன்னா இன்டர்செக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? அதாவது என்ன பண்ணணும்னா ரெண்டு செட்லயும் உள்ள காமன் நம்பர்ஸை டிஸ்பிளே பண்றது இன்டர்செக்ஷன். ரெண்டு செட்லயும் இருக்கிற நான் காமன் நம்பர்ஸ், நான் காமன் மீன்ஸ் காமன் இல்லாம இருக்கும் தெரியுமா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ண வேண்டியது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ரிப்பீட்டேஷன் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுக்குறது வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிஃபரன்ஸ். ஓகே, டிஃபரன்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒன்று சொல்லித்தரேன். ஓகேவா? ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ, ரெண்டு விதமாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் கொடுத்தது எல்லாமே எப்படி மாத்தி கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். பட் டிஃபரன்ஸ் கமாண்ட்ல மட்டும் ஏ டிஃபரன்ஸ் பிக்கு வேற ஆன்சர், பி டிஃபரன்ஸ் ஏக்கு வேற ஆன்சர். ஹவு இட் வில் ஒர்க்ஸ் மீன்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஏ டிஃபரன்ஸ் பியா, இப்போ ஏல நமக்கு ஜென்ரலா தெரியும் எதெல்லாம் காமன், 3 4 காமன். ஸோ ஏல நம்ம ஜென்ரல் காமன் நம்பர்ஸ் தவிர வேற என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்றது வந்து ஏ டிஃபரன்ஸ் பி. ஸோ அப்போ ஏல காமன் நம்பர்ஸ் போக மிச்சம் இருக்கிறது 1 2, அப்ப அது ஏ டிஃபரன்ஸ் பி. ஓகேவா? இதே இது பி டிஃபரன்ஸ் ஏனா
ஓகே. ஸோ பி டிஃபரன்ஸ் ஏனா பில காமன் எலமெண்ட்ஸ் தவிர பேலன்ஸ் இருக்கும்ல. பில வந்து காமன் எலமெண்ட்ஸ் இல்லாம 3, 4 இல்லாம பேலன்ஸ் உள்ள நம்பர்ஸ் வந்து பி டிஃபரன்ஸ் ஏ. ஓகே. ஸோ அப் டு நவ் என்ன பண்ண போறீங்க, இந்த 4 இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. நான் போட்டிருக்க மாதிரி 1 2 3 4 3 4 5 6 நம்பர் கொடுக்கக்கூடாது. உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஓன் சாய்ஸ்க்கு இந்த 4 இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. யாராவது ஒரு பர்சனை எனக்கு நான் போட்டோ எடுத்து ஷேர் பண்ண சொல்லுவேன். ஓகே. சோ இப்ப நம்ம லிஸ்ட் எல்லாம் எப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 0 பொசிஷன், ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு 1 பொசிஷன் அலோகேட் ஆயிரும். அந்த பொசிஷன்ல அந்த வேல்யூ அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆகிரும். ஓகேவா? பட் இந்த டிக்ஷனரியில எப்படின்னா, நம்ம தான் சொல்லணும் எந்த பொசிஷன்ல என்ன எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்றோம். நான் என்ன பண்றேன், ஹலோங்கிற ஒரு பொசிஷன்ல 700 ஸ்டோர் பண்ணிருக்கேன். இதே மாதிரி நான் எத்தனை நாளும் கிரியேட் பண்ணிக்கலாம். சைட்லயும் பண்ணிக்கலாம், கீழே கீழேயும் பண்ணிக்கலாம். ஹாய் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது பொசிஷனுக்குள்ள நான் சம்திங் ஸ்டோர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 6 அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நான் குட் சம்திங் இந்த மாதிரி நான் வந்து எப்படினாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பொசிஷன் வந்து ஸ்ட்ரிங்காவும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்டீஜராவும் கொடுத்துக்கலாம். நீங்க என்ன பொசிஷன்னாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரைட் சைட்ல கொடுக்குற இந்த கோலனுக்கு இந்த பக்கம் வைக்கிறது எல்லாமே வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த லிஸ்டுக்குள்ள கொடுக்குறோம் தெரியுமா, இந்த வேல்யூ தான் இந்த ஒவ்வொரு கோலனுக்கும் இந்த பக்கம் ரைட் சைட்ல இருக்கிறது. பட் இந்த கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னா பொசிஷன். ஸோ 0 1 2 3 அதுவே ஆட்டோமேட்டிக்கா பொசிஷன் அலோகேட் ஆகாம நம்ம ஒரு பொசிஷனை சொல்லுவோம். அந்த பொசிஷனுக்குள்ள போய் இது அலோகேட் ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த டிக்ஷனரி. இப்ப இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு யா ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதோட வேல்யூ, நெக்ஸ்ட் பொசிஷன் அதோட வேல்யூ, நெக்ஸ்ட் பொசிஷன் அதோட வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி நமக்கு மொத்த டிக்ஷனரியும் வந்துட்டு, இப்போ ஒரு வேலை எனக்கு பர்டிகுலர் பொசிஷனோட வேல்யூ மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம், லிஸ்ட்ல அந்த பொசிஷனோட நம்பர் சொல்லுவோம். இப்போ நான் இங்க ஹாய்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஹாய்க்குள்ள ஸ்டோர் ஆகி இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கமாண்ட்ஸ் நம்ம வந்து டிக்ஷனரியில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நீங்க இன்னொன்னு லென்த் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து நமக்கு 3 தான் வரும். இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 அப்படி 6ன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. லென்த் வந்து நமக்கு 3 தான் வரும். ஓகேவா? பிகாஸ் ஒன்லி 3 எலிமெண்ட்ஸ். இது வந்து இந்த கமா வரைக்கும் ஒரு எலிமெண்ட், இந்த கமால இருந்து இந்த கமா வரைக்கும் இன்னொரு எலிமெண்ட், அண்ட் திஸ் த லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ 3 வேல்யூஸ் தான் இதோட லென்த். எல்லாத்துக்கும் நம்ம டேட்டா டைப் செக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுக்கும் டேட்டா டைப் எப்படி செக் பண்ணிக்கலாம்னா டைப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் நமக்கு சொல்லும். ஓகே, இப்போ இதுல வேற இன்னும் என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா, இந்த டிக்ஷனரிக்குள்ள நம்ம வேல்யூவை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ திரும்ப வந்து 7,700 இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 700ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து சாரி கோலன் வரும், நாட் கமா. நான் திரும்பவும் ஒரு 700ங்கிற வேல்யூவை ரிப்பீட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே கிடையாது. வேல்யூஸ் எவ்வளவு நாளும் நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட் ஆனா பொசிஷனை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. இப்போ நான் இங்க 6ங்கிற பொசிஷன்ல குட்ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ திரும்ப அதே 6க்குள்ள நான் பைத்தான்னு ஸ்டோர் பண்றேன். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இந்த 6க்குள்ள குட், இது வந்து டெலீட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா 6னாலே பைத்தான் அப்படின்னு ஓவர் ரைட் ஆகிரும். ஓவர் ரைட் மீன்ஸ் இனிஷியலா உள்ளதை வந்து இக்னோர் பண்ணிட்டு லேட்டஸ்டா எது இருக்கோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா அவுட்புட்ல 6 குட்ன்னு தான் முதல்ல கொடுத்துருக்கோம். ஆனா இருந்தாலும் அந்த 6 குட்டை டெலிட் பண்ணிட்டு ஒன்லி 6 பைத்தான் மட்டும் தான் நமக்கு அவுட்புட்ல வந்திருக்கு. ஸோ இது என்னன்னா நமக்கு வந்து ரிப்பீட்டடா நீங்க பொசிஷன் கொடுக்கும்போது ஓல்டு பொசிஷன் வந்து எரேஸ் ஆகிரும், நியூ பொசிஷன் மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்கும். பட் வேல்யூஸ் கொடுக்கும்போது நீங்க ரிப்பீட்டட் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அது எதுவும் இஷ்யூ கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் தான் நீங்க மெயினா இதுல தெரிஞ்சுக்கணும். இது போக வேற என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க 2 லிஸ்ட கிரியேட் பண்ணி
அந்த லிஸ்ட்டை கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். இன்னொன்னு b is equal to 6, 7, 8ன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பொசிஷனுக்கு நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா, c is equal to ஒரு மேப் கமாண்ட் ஒண்ணு இருக்கும். ஸோ zip டாட் சாரி zip ஆஃப் a comma b. ஓகேவா? இது zip கமாண்ட் என்ன பண்ணும், ஒரு பேரா ஃபார்ம் பண்ணும். பேர் மீன்ஸ் 3, 6, 4, 7 இந்த மாதிரி நமக்கு பேரா இந்த ஃபார்ம் பண்றதுக்கு இந்த zip கமாண்ட் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓகே, டைரக்டா அது வரல. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிக்டா நான் அதை கன்வெர்ட் பண்றேன். ஓகே, சோ பாத்தீங்களா என்ன நடக்குன்னா, இந்த 3, 6 கூட போய் பேர் ஆயிரும், 4, 7 கூட போய் பேர் ஆயிரும், 5, 8ஓட போய் பேர் ஆகிரும். சோ நமக்கு ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சா? சோ இது வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எரர்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். எரர்னா நம்ம கோட் எழுதும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணா நிறைய எரர்ஸ் வரும். சின்டாக்ஸ் மிஸ்டேக்னா என்னது, நம்ம கோடை கரெக்டா டைப் பண்ணலனா சின்டாக்ஸ் எரர் வரும். அண்ட் ஆல்சோ எக்ஸெப்ஷனுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு ட்ரை கேட்ச் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். வேற என்னெல்லாம் எரர் இருக்கு, இப்ப நம்ம ஒரு வேரியபிள் நேமு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிங்கிறது வேர்டிங்ஸ், இதை நம்மளால எப்படி ஒரு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியும்? சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வர்றது வந்து வேல்யூ எரர். பட் ஒருவேளை இந்த ஏபிசிங்கிறதுக்கு பதிலா 1 to 3ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்மளால இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ நம்ம இன்புட் ஆஃப்ங்கிற கமாண்டை வச்சு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி கன்வெர்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்க ஏபிசிக்கு பதிலா 1, 2, 3 இருந்தா நம்மளால பண்ணிக்க முடியும். பட் ஏபிசியை நம்மளால பண்ணிக்க முடியாது. சோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் வேல்யூ எரர். இதே மாதிரி இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபைலை நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் மூலமா ரீட் பண்ண நினைக்கிறோம். சோ ரீட் பண்றதுக்கான கோட் எழுதிட்டோம், பட் அந்த ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணவே இல்லை, இல்ல அந்த ஃபைலோட நேம்ல எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும். ஓகேவா? அண்ட் தென் கீபோர்டு இன்டரப்ட் எரர். இது எப்படின்னா, நம்ம இப்போ வைல் லூப்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டோம், அந்த வைல் லூப்ல வந்து அது ரன் ஆயிட்டே இருக்கு, ஆன்சர் இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு அதை எப்படி ஸ்டாப் பண்ணுன்னு தெரியாம ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம இன்டரப்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணும்போது இந்த கீபோர்டு இன்டரப்ட் எரர் வரும். ஓகே, அண்ட் தென் இம்போர்ட் எரர். இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல கொஞ்சம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அதாவது பைத்தான்ல செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும், அந்த கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதை இம்போர்ட் பண்ணும்போது நம்ம அந்த கமாண்டோட நேம தப்பா கொடுத்துட்டோம்னா இந்த மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்து நமக்கு காமிக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் ஃபைல் எரர். ஸோ இது எப்ப நடக்கும்னா, நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கும்போது எதுவுமே என்டர் பண்ணாம எண்ட் பண்ணிட்டோம் அந்த ப்ரோக்ராம்னா எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஜீரோ டிவிஷன் எரர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா, நார்மலா நான் ஒரு ப்ரோக்ராமை இப்ப நான் டிவைட் பண்ணி காமிக்கேன். ஒன்ஸ் அகைன், இப்போ நான் பிரிண்ட் ஆஃப்ல 10 டிவைடட் பை 5ன்னு கொடுத்தேன், எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 10 5ஆல டிவைட் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் வருது. இதே இது நான் 1 டிவைடட் பை 5 கொடுத்தாலும் எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும். பட் ஒரு நம்பரை எனி நம்பர், ஓகே, எனி நம்பர் டிவைடட் பை 0 அதோட ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா? நம்மளோட மேத்ஸ் கான்செப்ட் படி எனி நம்பர் டிவைடட் பை 0 த ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டி. இது வந்து நம்ம பைத்தான்ல சப்போர்ட் பண்ணாது. ஆனா நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டா இருக்கா? சேம் ப்ரோக்ராம் தான், நான் டினாமினேட்டரோட நம்பரை மட்டும்தான் மாத்திருக்கேன், எனக்கு எரர் காமிக்கும். ஓகே, அப்போ இது யாரோட மிஸ்டேக்? இந்த ப்ரோக்ராம் எழுதுன நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எரரை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு வேலை இந்த இடத்துல இதுக்கு பதிலா வேற நம்பர் கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, சோ அது வந்து யூனிவர்சல் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்லயே நமக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. சோ அதனால நமக்கு என்ன பண்ணுது, ஒரு எரர் மெசேஜ் காமிக்கி. சோ இந்த மாதிரி நம்ம எரரை என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அதுதான் ஜீரோ டிவிஷன் எரர். எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற கோட் நான் காமிக்கேன். இப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படின்னா,
நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் பொசிஷனை பிரிண்ட் பண்றீங்க. அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் இந்த லிஸ்ட்லயே இல்ல. இப்ப நான் இதுல ஒரு 3 வேல்யூ தான் வச்சிருக்கேன். ஐ மீன் 0, 1, 2, 3 வரைக்கும் தான் வச்சிருக்கேன். பட் நான் 100வது எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு வந்து இண்டெக்ஸ் எரர் காமிக்கும். ஓகே. அண்ட் தென் நேம் எரர். நேம் எரர் எப்போ வரும்னா, ஒரு வேரியபிள் நேமே நீங்க கிரியேட் பண்ணாம டைரக்டா அதை நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேம் எரர் வரும். ஓகே. அண்ட் தென் இண்டென்டேஷன் எரர். இண்டென்டேஷன் எரர் எப்போ வரும்னா, நீங்க இந்த மாதிரி கோலன் வச்சு நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, ஃப்ரண்ட்ல ஸ்டார்டிங் இண்டென்டேஷன் ஸ்பேஸ். ஸோ அது நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு இண்டென்டேஷன் எரர் காமிக்கும். அண்ட் டைப் எரர். ஸோ இது நமக்கே தெரியும். ஒரு கேட்டை நம்மளால ஆண்ட் வச்சு டிவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கை வச்சு மல்டிப்ளை பண்ண முடியாது. டிவைட்னு சொல்லிட்டேன். ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு இன்னொரு ஸ்ட்ரிங்கை நம்மளால மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க முடியாது. இப்படி உள்ளது வந்து டைப் எரர் காமிக்கும். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் நம்ம குரூப்லயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறோம். ஓகேவா? அண்ட் இந்த ஓவர்ஃப்ளோ எரர். இது என்ன எரர்னா, நம்ம கொலாபின் சரி நார்மல் பைத்தானையும் ஒரு டிஜிட்டோட லிமிட் இருக்கும். இப்ப இது எத்தனை டிஜிட் நம்பர்? 1, 2, 3, 4, 5, 6 டிஜிட் நம்பரா? இது வந்து 6 டிஜிட். இது சிங்கிள் டிஜிட். இந்த மாதிரி டிஜிட் இருக்கா? எத்தனை டிஜிட் வரைக்கும் நம்ம பைத்தான்ல என்டர் பண்ணிக்கலாம்னா 4300. அந்த டிஜிட்டோட சைஸே 4300 வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இந்த இதோட ஆன்சர் இருக்குல்ல, 2 பவர் சம்திங் திஸ் வேல்யூ. இதோட ஆன்சர் வந்து நம்மளோட டிஜிட்டோட லிமிட்டே எக்ஸைட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ எரர் நமக்கு ஷோ பண்ணும். ஓகே. பட் நம்மளோட ப்ரோக்ராம் ரைட். பட் இது வந்து நம்ம பைத்தானோட இஷ்யூவால நமக்கு எரர் ஷோ பண்ணுது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷனல் கேசஸ். ஓகே. நான் அந்த பிபிடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். இல்லைன்னா நான் இதை முடிச்சுட்டு ஷேர் பண்றேன். இப்போ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம்னா, ட்ரை கேட்ச்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா? ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி. எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ட்ரைக்குள்ள மெயின் ப்ரோக்ராமை எழுதிப்போம். ட்ரைக்குள்ள மெயின் ப்ரோக்ராமை எழுதிப்போம். நமக்கு எரர் எதுவுமே இல்லை, பக்காவா இருக்கு அப்படின்னா நமக்கு ட்ரைல உள்ளது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஓகே. சப்போஸ் நம்ம ட்ரைக்குள்ள எழுதியிருக்க ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா, எக்ஸப்ட் கமாண்ட் இருக்குல்ல, அதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸப்ட் கமாண்ட் வந்து அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். அந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கு பதிலா இந்த எக்ஸப்ட்ல என்ன கொடுக்கமோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ட்ரைக்குள்ள ப்ரோக்ராம் இருக்கும். ட்ரைக்குள்ள உள்ள ப்ரோக்ராம் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கரெக்டான அதே அவுட்புட் வந்துடும். ட்ரைக்குள்ள ப்ரோக்ராம்ல எரர் இருந்தா இந்த எக்ஸப்ட் பிளாக் ஒர்க் ஆகும். ஓகேவா? சப்போஸ் ட்ரைக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கோட் எழுதணும்னா எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரை ப்ரோக்ராம் கரெக்டா இருந்துச்சுன்னா எல்ஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகிக்கும். இது எல்ஸ் ஃபைனலிங்கிறது ஆப்ஷனல், கம்பல்சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கிடையாது. ட்ரை எக்ஸப்ட் வந்து மெயினா இருக்கும். எல்ஸ் வந்து தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபைனலிங்கிறது எப்படின்னா, இது நீங்க எரர் வந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், எரர் வரலனாலும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஃபைனலி ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கேன். ட்ரைக்குள்ள இப்ப நமக்கு இது இன்ஃபினிட்டி எரர் எனக்கு காமிச்சது கரெக்டா? 1 டிவைடட் பை 0க்கு நான் என்ன பண்றேன், 1 டிவைடட் பை 0 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ட்ரை வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். நான் எக்ஸப்ட் கொடுத்துக்கிறேன். எக்ஸப்ட்ல எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்றேன். பாத்தீங்களா? இதே இது இந்த ப்ரோக்ராமை மட்டும் இப்ப நான் இந்த பிரிண்ட் ஆஃப் நான் பிரிண்ட் ஆஃப் 1 டிவைடட் பை 0 தனியா நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு 0 டிவிஷன் எரர் இவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் வருதா? இதே ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரைக்குள்ள கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி வர ஆன்சர்ல நமக்கு எரர் வந்துச்சுன்னா இந்த எக்ஸப்ட் பிளாக் பிரிண்ட் ஆகும்னு சொன்னோம்னா, ஸோ இந்த எக்ஸப்ட் பிளாக்ல என்ன இருக்கு, எரர். இவ்வளவுதான். ஸோ இது என்னோட ப்ரோக்ராம் அஃபெக்ட் பண்ணாது. நான் இதுக்கு நெக்ஸ்டும் கண்டினியூஸா நான் என்ன பண்ணிக்கலாம், ஹே ஹலோ இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. பட் ஒருவேளை இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இதுல எனக்கு வந்து இந்த லைன்ல எரர் இருந்தாலே எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு அது போகாது. ஸோ இது என்னோட ப்ரோக்ராம் அஃபெக்ட் பண்ணுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எரரை வந்து கிளியர் பண்ணல, எரரை அவாய்ட் பண்றோம். இவ்வளவு பெரிய எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்றத அவாய்ட் பண்ணி நம்ம ஒரு மெசேஜ் சொல்லுவோம்ல, இந்த மெசேஜ் அதை டிஸ்பிளே பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ட்ரை எக்ஸப்ட் கான்செப்ட் இப்ப வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம்.
சரி, இந்த எல்ஸ் ஃபைனலியும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். எல்ஸ் ஃபைனலியோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் சொன்னேன்ல, இது எரர் இருக்கு போய் நமக்கு இந்த எரர் மெசேஜ் வந்து நமக்கு சொல்லியிருக்கு. ஒருவேளை நான் கரெக்ட் ஆன்சர் குடுத்தேன்னா, அது எக்ஸெப்ட்க்கே போகாது. இந்த எக்ஸெப்ட்டே பார்க்காது. டைரக்ட்டா இங்கே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேவா? எல்ஸ் வந்து நீங்க தேவைப்பட்டா குடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும்? நான் வந்து சும்மா நான் டன் சக்சஸ்ஃபுல்லி அப்படி நான் குடுத்துப்பேன். ஓகே. டன் சக்சஸ்ஃபுல்லி. இப்ப வந்து எப்படின்னா, நம்மளோட ப்ரோகிராம் கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இந்த ப்ரோகிராமோட ஆன்சரும் நமக்கு வரும். எல்ஸ் பிளாக்கோட ஆன்சரும் வரும். ஓகேவா? ஒருவேளை நம்ம ப்ரோகிராம் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகலன்னா, டைரக்ட்டா இந்த எக்ஸெப்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆச்சுன்னா, நமக்கு அதோட ஆன்சரும் வரும். எல்ஸ்ல என்ன குடுத்தாலும் வரும். சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகலன்னா, ஒன்லி எக்ஸெப்ட் மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போ இது போக இன்னொரு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? ஃபைனலி. இந்த ஃபைனலி எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் சும்மா ஃபைனல்னு குடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு ப்ரோகிராம்ல எரர் இல்ல. எனக்கு எரர் இல்லனாலும் இந்த ஃபைனல் பிரிண்ட் ஆகும். எனக்கு எரர் இருந்தாலும் எனக்கு இந்த ஃபைனல் பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ எனக்கு எரர் இல்ல. சோ அதனால ட்ரை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸெப்ட்குள்ள போகாது. எல்ஸ் பிரிண்ட் பண்ணுச்சு. ஃபைனலி பிரிண்ட் பண்ணுச்சு. இப்ப எனக்கு ஒரு வேளை எரர் இருக்குன்னா, ட்ரைக்கும் போகாது. எல்ஸ்க்கும் போகாது. டைரக்ட்டா இந்த எரர் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டு நமக்கு ஃபைனல் அந்த ஃபைனலிக்குள்ள என்ன குடுத்தாலும் டிஸ்ப்ளே ஆகும்னு சொன்னேன்ல. சோ அந்த ஃபைனல்குள்ள வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. சோ யா